அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது என்னென்னா நம்மள 20Kவும் சரி, இல்லை 50Kவும் சரி, இல்லை 80 90 எதுக்குமே வந்து ஒரு வீடியோவுமே நான் போடவே இல்லை, போட்டதும் கிடையாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் என்னால் போட முடியல. அதே மாதிரி 1 லேக்குக்கு போடலான்னு இருந்தோம். அந்த 1 லேக் வரும்போதெல்லாம் நான் இட்லி கடையில் இட்லி சுட்டுக்கிட்டு இருந்தேன். அடுத்தவங்க சொல்லி தான் எனக்கே 1 லட்சம் வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுது. அதுவுமே நிறைய பேர் கமெண்ட் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. என்னால் அதுக்கு ரிப்ளைவும் பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து அதுக்கு நான் தனியாக ஸ்பெஷலாக உங்களுக்கு எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். கூடிய சீக்கிரம் சில்வர் பட்டனோட மீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் அதுக்கும் கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சமையல் வந்து இப்போ அடுப்பில் மாறிட்டோம். இப்போ 2 நாள் வரைக்குமே கேஸில் தான் சமைச்சிக்கிட்டு இருந்தோம். 2 கேஸு காலி. ரொம்ப ஓவராக இழுத்து தள்ளிட்டு அந்த அளவுக்குலாம் நம்ம சமைச்சா கட்டுப்படி ஆகாது. ஏன்னா நம்ம வீட்டில் ரைஸ் சாப்பிட வரவங்களுக்கு அன்லிமிட்டெட் தான். அதனால் அந்த அளவுக்குலாம் சமைச்சா நம்மளுக்கு அதுக்கெலாம் கட்டுப்படி ஆகாது. ஒரு கேஸே 1000 ரூபா கிட்டத்தட்ட வந்துடுது. அதனால் நம்ம அடுப்பில் தான் வச்சிட்டோம். வத்த குழம்பு, சாம்பார், ரைஸ் எல்லாம் வடித்தாச்சு. ரசம், மோர் அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ மீன் குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன். கொதிச்சோன்னே மீனை போட்டு இறக்கிற வேண்டியதான். இன்னொன்று வந்து கீரை கூட்டு வந்து நம்ம ஷார்ட்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சிகப்பு கீரை பறிச்சிட்டு வந்தேனே, அந்த கீரையை போட்டு தான் கூட்டு பண்ண போகிறேன். அப்புறம் முட்டை அவிக்கணும். அடுத்தது அப்பளம். இந்த வேலையும் எக்ஸ்ட்ரா வெள்ளம் இருக்குது. ஒரு வெயில் ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால அடுப்புக்கிட்ட நிற்க சும்மா தகன்னு தீம்பி நிற்கிற மாதிரியே இருக்குது. கால் சூடு தாங்க முடியல. அடுப்பு இந்த பனைமரத்து ஓலை இருக்குல்ல, அதுக்கப்புறம் இந்த சவுக்கக்கட்டை அந்த மாதிரிலாம் நம்ம முட்டுலாம் உடஞ்சி பாதியாக கிடந்துச்சா, அந்த சவுக்கக்கட்டை எல்லாத்தையும் வைக்கவும் சும்மா தகன்னு எரியுது. இதை 2 நாள் வரைக்கும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. நேற்று நைட்லாம் வந்து அவ்வளோ பெரிய இட்லி பானையை வந்து இதில் தான் வச்சு சுட்டு இருந்தோம். சும்மா ஷோக்காக தான் இட்லி பானையை கடையில் வச்சுருந்தோம். மற்றபடி இட்லி எல்லாமே உள்ளே இருந்து தான் சுட்டு எடுத்துகிட்டு போய் கிடந்தோம். நல்லா எரியுது. ஆனால் அனல் தான் உட்கார முடியல. இப்போ என்னென்ன ரெடியாக இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து இலையுதிர் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம புங்க மரத்துலேருந்து இலை கொட்டுன சீராக தான் இருக்குது. இதில் வந்து 2 இது ரைஸை வடித்து வச்சுருக்கோம். இது திறந்தா கொட்டிட்டு போகுது. அம்மா இதோ ரைஸு 2 இதில் வடித்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் இருக்குது. சாம்பாருக்கு வந்து தாளிப்பு மட்டும் கொடுக்கணும். இன்னும் ரசம், மோர், வத்த குழம்பு அதெல்லாம் வந்து பார்சல் உள்ளே போயிட்டுருக்கு. ஏன்னா பார்சல் அவங்க வராங்களா, அப்போல்லாம் வந்து நம்மளால் அதை பேக் பண்ண முடியல. நம்ம வீட்டில் உள்ள மெம்பர்ஸே தானே எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். யார் சமையல் பண்ணுறீங்க அது தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து தான். காய்கறி ஒருத்தவங்க, பருப்பு போகிறது ஒருத்தவங்க, எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மணி 12 இருக்குமா? 12 தாண்டி இருக்கும். 12:30க்கெலாம் நேரத்தில் முடிச்சிட்டோமோ. நேற்றுலாம் 1 மணிக்கு கரெக்டாக முடித்தோம். ஒன்றுமே செய்ய முடியல. அந்த கவரை போட்டு கட்டுறதுக்குள்ளேயே பாதி சாம்பார்லாம் பிதுக்கிக்கிட்டு போயிடுச்சு. இப்போ அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு நம்ம மீன் குழம்பு அது கொதிச்சோடனே மீன் வறுவல் வந்து இருக்குது. இப்போ பெசரிலாம் வச்சுட்டோம். கேட்குறவங்களுக்கு மட்டும் போட்டு கொடுத்துக்கிறது. ஏன்னா புரட்டாசி மாதங்கிறதுனால நிறைய பேர் வந்து தோசைகளுமே இப்போ நாங்கள் தனித்தனியாக மாற்றிட்டோம். கேட்குறவங்க, நம்பி சாப்பிட்றவங்க தனியாக போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா கேட்டுட்டு அவங்க பாட்டிலே போயிடுறாங்க. வேணாம்மா நீ முட்டை ஆம்லேட்லாம் போடுற அப்படின்ட்டு. சரி ஓகே, அது மட்டும் கொதிக்கிட்டோம். நான் அதுக்குள்ளே வந்து வேறு என்ன இருக்குது, முட்டையை அவிக்க போடணும். இந்த பாருங்க, முட்டை எல்லாம் கீழேயும் மேலேயும் இருக்குது. இந்த முட்டையெல்லாம் எத்தனை இருக்குது? 4 8 ஒரு 25 இருக்குமா? ஒரு 25 இருக்கும்னு நினைக்கிறேன். இதை போய் கழுவிட்டு முட்டையை அவிக்க போட போகிறோம். அப்புறம் இன்னொன்று வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த கடை எப்போ நிறைய பேர் வந்து அக்கா மினி ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு. இந்த கடையை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இப்போதைக்கு. நடிச்சிடலாம். ஆமாம், அப்படி இதோட இந்த டவராவோட சமையல் முடியுது. அந்த 2 இதுவும் முடிஞ்சு இது ஒரு நம்மளுக்கு வந்து அதிகமாக இங்கே வந்து சாப்பிட்றவங்கள விட பார்சல் தான் அதிகமாக போகுது. அதனால் ஃபஸ்ட்டே வந்து ஒரு 10 பேக்கெட்டு பார்சல் போட்டு வச்சாச்சு. இதை தூக்கி வாங்க வடிச்சிடலாம். இதை தூக்கி வடிச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்கார வேண்டியது தான். எங்கே இது வச்சுருந்தேன்னு, இதுதான் நவீன துடுப்பு.
இன்றைக்கி வந்து பாப்பா தம்பி ஸ்கூலில் வேறு பேரண்ட்ஸ் மீட்டிங். நான் வந்து இந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், என்னடா திடீர்னு ஒரு கல்யாணம் காது குத்து அதுக்கெல்லாம் போகிறதா இருந்தால் எல்லோரும் எப்படி போவாங்க, இல்லை நம்ம மட்டும்தான் வேலை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறோமா அப்படின்னு. ஒரு 4 to 6 தம்பி ஸ்கூலுக்கு போகணும், அதுக்குள்ளே முடிச்சிருவேன். பார்ப்போம், பார்த்து காலை எடுத்துருவேன். பிடிங்க பிடிங்க பிடிங்க, அந்த பக்கம் பிடிங்க. ஆவி அடிக்குதா, கையில் பட்டுடுச்சா? ஹாய், எப்படி உங்களுக்கு வந்து இப்படி மூளை பார்த்து டவராக்குள்ளே குண்டாங்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் காலை விடுங்க. ஆமாடியோ, ஆமாம்மா, ரொம்ப ஜாலியாக இருக்கணாமே. நாங்கள் வந்து ஃபோன்பேலாம் வச்சுட்டோம். அங்கே பாருங்க, இது வந்து நூல் தொங்க, இது வந்து நவீன மிஷின், நூல் தொங்க போடுற நவீன மிஷின். நவீன மிஷின் சார் ஆதி காலத்துலேருந்து இருக்கு. நீ இப்போ தான் பார்க்குற, இப்போ தான் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் காலையில் தான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது. நமக்கு தோசை டிபார்ட்மெண்ட், ஆம்லேட் எல்லாம் இந்த இந்த இடத்துல வந்து நல்லா ஓப்பி அடிக்குது. ஆனால் நிற்கிறது தான் ரேஸ்ட்டு. நீ உள்ள போய் தூங்க கூட செய்யலாம். உண்மையா? எனக்கு இட்லி மட்டும் கரெக்டாக வந்துடணும், வேறு ஒன்றும் இல்லை. டோர்க்கே இருங்க வரேன். சப்பாத்தியும் இருக்குண்ணா. சப்பாத்தி இருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லையா? சப்பாத்தி இருக்கு. போய் சப்பாத்தி உடனே சாப்பிடுவாரு. ஏன் சொன்னாதான் தெரியும் சப்பாத்தி இருக்குன்னு. ஒரு ஸ்லேட் வாங்கிட்டு வந்து ஒரு சப்பாத்தி நூல்ல கொட்டி தொங்க விடுங்க. சப்பாத்தியா நூல்ல கட்டி தொங்க விடுங்க. அப்பெல்லாம் தொங்க விடாது, இது ஸ்லேட்டில் எழுதி அப்படி தானே தொங்க விடுவாங்க. கார சட்னி வேணாமா? அந்த ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கட்டிக்கிறேன். அது ஒரு 5 வச்சு அந்த அந்த பையில கொடு. இதை விடுங்க, கொஞ்சம் பேப்பர் இதை விடுங்க. என்ன நடக்குது? எவ்வளோ வாங்கிக்கோ? 5 தானேண்ணா உங்களுக்கு? அங்கூர் 5, இன்னும் 6 வருமா? அப்பா எனக்கு வந்து காசு வைக்காதா? இது அது யார் கட்டியிருக்கீங்க? அது அந்த உங்களுக்கு பொடி பொடி வைங்க. பொடி 2 பீஸ் எடுத்துணுமா? கேட்குறேன் நான் முடிச்சு போட்டேன். சரி அண்ணா பாப்பா உங்களுக்கு, அண்ணா உங்களுக்கு 5 இட்லி இது சட்னி சாம்பார் கட்டியா பாப்பா? இருக்கா உங்களுக்கு பொடி மட்டும் வச்சுருக்கேன். கார சட்னி வைக்கலையா? அவங்களுக்கு கார சட்னி கிடையாதான். அது இங்கே இவங்களுக்கு தான் நான் கட்டினேன். அவங்களுக்கு இருக்கு பாரு பாப்பா, இவங்களுக்கு 5 இட்லி. அங்கே 5 இட்லி கட்டிதான் நான் கட்டணுமா? என்னத்த அது வந்து வளைச்சி இங்கே ஸ்கேன் பண்ணுறவங்க இங்கே பண்ணிக்கலாம், அங்கே ஸ்கேன் பண்ணுறவங்க அங்கே பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து சப்பாத்தி போட்டிருக்கோம். ஏன்னா வந்து ஒரு 3 நாளாகவே ஹோட்டல், இந்த மினி ஹோட்டல் ஆரம்பித்ததுலேருந்து சப்பாத்தி இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் வந்து வெஜ் குருமா, காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு வெஜ் குருமா வச்சுட்டு சப்பாத்தியை வந்து லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கிட்டோம். கேட்குறவங்களுக்கு டக்கு டக்குன்னு போட்டு தந்துடுது. 2 சப்பாத்தி வந்து 100 ரூபா. இல்லை 2 சப்பாத்தி வந்து 30 ரூபா. ஒரு சப்பாத்தியோட ரேட்டு 15 ரூபா. தவறாக நினைக்க வேண்டாம், நான் ஒரு ஆள் போதும்.
நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கரெக்டாக இங்கேருந்து போகும்போதே மணி 5 மணிக்கு. ஐயோ இந்த ரோட்டில் நிற்கிறதுக்கு உண்மையாக எப்போ யார் வந்து மோதுவான்னு பயந்துக்கிட்டு தள்ளு வண்டியோட பாஞ்சு எகிரி குதிச்சு ஓடக்கூட எங்களுக்கு இடம் காம்பவுண்டு சேவரு தாண்டதுக்குள்ளே போயிடுவோம் போல இருக்கு. அதனால் இங்கேயும் பெரிய கேட்டை அப்பப்போ பூட்டி வச்சிடறோமா, நம்ம வீட்டு நாய்ங்கள்லாம் வெளில திறந்து வச்சாலே ஜம்ப் பண்ணி விடியாந்துடுதுங்க. அதனால் இந்த கேட்டும் பூட்டியிருக்கு ரைட்டு. அதனால் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோமா, வந்து 5 மணிக்கு வந்தோடனே சப்பாத்தி போடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து திருடியாக டக்கு புக்குன்னு அண்ணி அங்கே உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போய் பார்த்துறாங்களாம். உள்ளே வந்து 3 ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னோடய வேலை வந்து இந்த இதில் இட்லி கட்டுறதுல எனக்கு வரமாட்டேங்குது. கீழே போட்டு விழுந்துடுச்சேன்னா தலைவர்கிட்ட சொட்டையிலே ஒரு தாங்கிடுவார். ஒரு 6 தானே கேட்டாங்க. ஒரு 6ஆ? அதாவது நாங்கள் 10-10:30 மணி வரைக்கும் கடை போட்டுக்கிறதுனால பஸ்ஸு டிரைவர்லாம் வராங்க இல்லையா, அவங்க வந்து இப்படி போகும்போது அம்மா பார்சல் கட்டி வைமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு மணல்மேடு போவாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் வந்து சூரியவம்சம் தானே, அந்த மாதிரி ஆத்துக்கார் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நிற்பார். அவங்க வாங்கிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரெகுலராக ஹோட்டல் திறந்ததுலேருந்தே ரெகுலராக வாங்குறாங்க. ஏன் அவர் இப்படி போகல வாங்க முடியாது, திரும்பி இப்படி போகலதான் வாங்குவாரு. எதுக்கும் கட்டி வை. இப்படி கேட்டாரு என்ன பண்ணுவேன், டக்குன்னு எப்போ கட்டினாலும் கட்டி கொடுத்துக்கலாம். அப்படி ரிட்டர்ன் வரும்போது சூடாக இருந்தா எப்படியும் 6 இட்லி கேட்பாங்களே, அதான் கட்டி வைங்க. ரிட்டர்ன் வரும்போது நம்ம அப்படியே இருந்தால் சூடாக இருக்கும் போது கொடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கட்டி கொடுத்துருவோம். நீங்கள் ரெடிப்பா. இன்னொரு 2-3 கட்டி வைப்பாப்பா. இல்லை நான் வந்து சோஷியல் மீடியாவிலலாம் வந்து அப்படிலாம் நான் நாட்டு நடப்பெல்லாம் பேசுகிறதா இல்லை. என்னை இழுத்து நீ விட்டுட்டு நீ போயிடுவ ஆட்டிக்கிட்டு. அதான் உங்களுக்கு தெரியுமா, அது திருப்பதி லட்டுல பன்னியில் மாடு கொழுப்பு சொல்லிட்டீங்களே. அது என்னமோ நிறைய பேர் சொன்னாங்க. நாங்கள் ஆச்சாரியமாக தானே ஆச்சாரமாக வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எப்படி நேரம் ஓடி முடிச்சு கட்டி அந்தாண்ட வந்துருக்கலாம். சப்பாத்தி ஓடிடுவோம். சப்பாத்தி போட்ட நேரமா அதான் தெரியல. குங்குமமா அண்ணன் முடிஞ்சிச்சு. இரவு கடையில் வந்து மீந்தது இந்த தேங்காய் சட்னி மட்டும்தான். எல்லாத்தையும் ஓரளவு ஓட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மணி வந்து 10 தான் ஆகுது. ஒரு 11 மணி 10:30 மணி வரைக்கும் கடை போட்டிருப்போம். மழை வந்து எங்கள் வியாபாரத்தையே கெடுத்துருச்சு. அதனால் இங்கே கொண்டாந்து நாங்கள் வண்டியை நிறுத்தினோம். இருந்தாலும் வந்து யாரும் வரல. நாங்களே இருக்கிறது 4 நாள் தின்னுட்டு அப்படியே கப்பு செப்புன்னு இதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு இப்போலாம் கழுவ மாட்டோம், காலையில் தான் கழுவோம். சரி ஓகேப்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் முத்துலக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் ஷார்ட்ஸ்லாம் போடவே முடியல கொஞ்சம், அதான் கமெண்ட்டும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. வர வீடியோவில் வந்து கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஷார்ட்ஸும் போட ட்ரை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.